கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் எல்லாருமாய் கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். இந்த 2020 வருடத்திலே 7 மாதங்களை முடித்து இந்த 8ஆம் மாதம் முதல் வாரத்திலே நாம் எல்லாருமாய் கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். கர்த்ததாமே நம்மளை இம்மட்டுமாய் பாதுகாத்தார், நம்மை வழி நடத்தி வந்தார். அந்த தேவனை நாம் நன்றியுள்ள இதயத்தோடு நாம் எல்லாருமாய் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, எங்கள் ஆராதனையை நீர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. நாங்கள் பாடப்போகிறதான பாடல்கள் நாங்கள் ஆண்டவரே சப்பா ஆராதிக்கிற வேளையிலே உங்களுடைய மகிமையின் பிரசனம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்றது போல அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியிலே நிறைந்து பாட கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஆண்டவரே கிருபையினால எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீதியான எல்லாவற்றையும் தாழ்த்திவிட காத்து சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் நீ நம்மை தாங்கி வழி நடத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் கேட்டவைகள் கேட்க மறந்த யாவற்றையும் நீங்கள் கல்வி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுதும் நாம் எல்லாருமாய் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன் என்ற பாடலை நாம் எல்லாருமாய் உற்சாகமாய் கரங்களை கட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். எங்கள் தலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கருணை. எங்கள் தலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கருணை. தாங்கியவனே நான் வரவையும் தயவாய் மாலையவா, தயவாய் மாலையவா. தாங்கியவனே நான் வரவையும் தயவாய் மாலையவா, தயவாய் மாலையவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உள்ளதம்பர் ஓடி சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உள்ளதம்பர் ஓடி சுதந்திரராயிருக்க. திருமையின் அவனாத மறுவரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. திருமையின் அவனாத மறுவரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். ஜீவனை தியாகமாய் வைத்த போல கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த போல கடும் சேவையில் மரித்தார்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நன்றியோடு நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பாடலை கூட நாம் எல்லாருமே சேர்ந்து கடலை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நமக்கு துணையாய் பாதுகாவலராய் இருக்கிறார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது என்ற பாடலை நம்ம எல்லாருமாய் விசுவாசத்தோடு கூட பாட போகிறோம். எந்த கொரோனா வைரஸ் வந்தாலும் கூட நம்ம எந்த தீங்கும் தீங்காது. அல்லேலூயா. எந்த ஒரு தீமையான காரியங்களும் நம்மை நேரிடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வராக. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். I
நாம் இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டோம். நீ எந்த தீங்கும் நம்மை தீண்ட போறதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் விசுவாசத்தோடு நாம் எல்லாருமாய் முழங்கால் படிட்டு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாம் எல்லாருமாய் ஒரு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மாத்திரம் நம் முன்பாக நிறுத்தி அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவரை நாம துதிக்க போகிறோம். அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நாம வீடுகள்ல இருந்தாலும் நம்ம எந்த சிந்தனைக்கும் எந்த வீணான காரியங்களுக்கும் நம்மை நாம இடம் கொடாமல் கர்த்தரை மாத்திரம் நோக்கி நம்ம எல்லாருமாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன் என்ற பாடலை நம்ம எல்லாருமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம்,
வைத்திருக்கிற அளவற்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் எங்கள் வேதனைகளை பார்க்கிறவர், எங்கள் கண்ணீரை காண்கிறவர், எங்கள் ஆண்டவரே இயேசுப்பா எங்கள் அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறவர். அப்பா எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் நீர். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நாளை பார்க்கவில்லை அப்பா, எங்களுக்கு நீ ஜீவனை சுகத்தை பலத்தை தந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்கு ஆண்டவரே அளவில்லப்பா, உம்முடைய அன்பிற்கு எல்லையே இல்லப்பா ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லப்பா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா ஏசப்பா. உம்மை ஆண்டவரே நினைத்து உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபை அவ்வளோ பெரியது ராஜா, உம்முடைய இரக்கம் அவ்வளோ பெரியது தகப்பனே. ஏசப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களை அறியாமல் நாங்கள் ஆண்டவரே வழி விலகி போனாலும் ஆண்டவரே எங்கள் கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நீ மறைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி 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 தகப்பனே. ஏசப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும், நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலான அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலான அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறக்கவே மாட்டார் உன்னை வெறுக்கவே மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போகவில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போகவில்லை. நேற்றும் இன்றும் என்று மாறாதே சனேசு மாறினார், நேற்றும் இன்றும் என்று மாறாதே சனேசு மாறினார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறக்கவே மாட்டார் உன்னை வெறுக்கவே மாட்டார்.
அவர். அவர் நம்மள ஒரு நாளும் குறைவில்லாமல் பாதுகாக்கிறவர். பெற்றெடுத்த தாய் 10 மாதங்கள் குழந்தையை தன்னுடைய கர்ப்பத்திலே சுமந்து பெற்றெடுத்த தாய் கூட தன்னுடைய பிள்ளைக்கு சரியாக இதை செய்ய வேண்டும் என்று மறந்துடலாம். ஆனால் நம்மளுடைய தெய்வம் நம்மளை ஒரு நாளும் மறக்காதவர், நம்மளை ஒரு நாளும் கைவிடாதவர். அந்த தெய்வம் அவர் நேற்றும் இன்றும் என்றுமானவர். அவர் எப்படி ஆதியிலே இந்த உலகத்தை சிருஷ்டிக்க போது இருந்தாரோ அப்படியாகவே இன்னும் இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர். அவர் அப்படியே இன்னும் நம்மளோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் மறக்கவில்லை. அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. அவர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்துகிறதில்லை. நாம் எல்லாரும் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய பரிசுத்த முகத்தை மாத்திரமே நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் ஆராதித்த ஆராதனை, நாங்கள் பாடின பாடல் எல்லாவற்றிலும் நீர் மகிமைப்பட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீர் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா இதை பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய உன்னத அபிஷேகத்தால பிரசன்னத்தால நிரப்பப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா இந்த நேரத்திலே ஆண்டவரே இயேசுப்பா உலகம் கடைசி நாட்களிலே ஆண்டவரே இருந்து கொண்டிருக்கிறதப்பா. இந்த கொரோனா வைரஸ்னால அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டு தகப்பனே ஆண்டவரே இயேசுப்பா தங்கள் உயிர்களை வாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. நீ நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறீர். நீ சுகம் தர வல்லமை உள்ளவரா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ ஜீவனை சுகத்தை பலத்தை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமா இன்னும் ஒரு உயிர் கூட பாதிக்கப்படாதபடி அப்பா ஆண்டவரே இயேசுப்பா ஒவ்வொரு மக்களையும் நீ ரட்சிப்பீராக ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரும் உம்முடைய பரலோகத்தின் பிரச்சனைகளாய் மாற கர்த்தர் கிருபை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இம்மட்டுமாய் நீர் எங்களை வழி நடத்தி இன்னும் நீர் எங்களை வழி நடத்துவீரப்பா ஆண்டவரே. இந்த 2020 வருடத்திலே 7 மாதங்களை நன்மையாய் முடிய கர்த்தர் கிருபை செய்தீர். இந்த 8ஆம் மாதத்திலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீ தருவீராக ஆண்டவரே. உங்களுடைய வழி நடத்துதலை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே பேசுகிறதான தாசை மறைத்து எங்கள் தேவ ஆவியானவர் தாமே வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்தி எங்களை தேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபையினால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்டவைகள் கேட்க மறந்து யாவற்றையும் எங்களுக்கு அறிய செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். மகிமையுண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார். இப்பொழுதும் கர்த்தருடைய வாக்கியராய் கடந்து போக போகிறோம். கடந்த 7 மாதங்களை நாம் கடந்து 8வது மாதத்தினுடைய முதல் வாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடி ஆராதிக்கும்படியாய் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த வருடம் தொடங்கி 7 மாதங்களை ஆண்டவர் நமக்கு அற்புதமாய் கடந்து வரப்படுகிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கும்படியாக தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசிக்கிறோம். அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அதற்கு முன்பாக இருந்து வாசிக்கலாம். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமா இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு தானியேலை குறித்து வாசிக்கிறோம். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நம்முடைய ஆண்டவர் ஒரு சேதமும் அணுகாமல் நம்மை பாதுகாக்கிற
தெய்வமாயிருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் பலவிதமான சேதத்தை உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். பண சேதம், பொருள் சேதம், உயிர் சேதம், இப்படி பலவிதமான சேதத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தபடியினால் ஒரு சேதமும் அணுகாமல் கடந்து போன 7 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் வழிநடத்தினார். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த மாதத்தில் கூட நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு சேதமும் அணுகாத அளவுக்கு என்னை பாதுகாத்தீர். உம்முடைய கிருபையினால் நீர் என்னை மூடி மறைத்தீர். உம்முடைய பாதுகாப்பை என் மேல் வைத்தீர், என் பிள்ளைகள் மேல் வைத்தீர், என் குடும்பத்தார் மேல் வைத்தீர் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வேத புத்தகத்திலே அநேக காரியங்களை நாம் வாசிக்க முடியும். நாம் வாசிக்கும்படியாக சங்கீத புத்தகத்தின் 121 சங்கீதம் 6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே வெயில், இரவிலே நிலவு, ஒன்று உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று வாக்குத்தத்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சேதமும் அணுகாத அளவுக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சேதமும் அணுகாத அளவுக்கு இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவருடைய ஆத்துமாவை காப்பார் என்ற வார்த்தையின்படியே இதுவரைக்கும் நமக்கு ஏற்பட்ட எல்லா தீங்கின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஒரு சேதமும் அணுகாத அளவுக்கு பாதுகாத்தார். எந்த தீங்கும் அணுகாத அளவுக்கு பாதுகாத்தார். வேத புத்தகத்தில் அந்த 121 சங்கீதம் கடைசி வசனம் இவ்வளவாய் சொல்லுகிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பா என்ற வாக்கின்படியே 7 மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்த ஆண்டவர் இது 8வது மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து ஒரு சேதமும் அணுகாத அளவுக்கு நம்மை நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சீசர்களை ஊழியத்திற்கு அனுப்பினார். அவரோடு இருக்கும்படியாய் 12 சீசர்கள் இருந்தார்கள். அந்த 12 சீசர்கள் மாத்திரமல்ல, அதை தாண்டி நிறைய இயேசு கிறிஸ்துவுக்காய் ஊழியம் செய்கிற சீசர்களை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்தார். அதுல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி கடந்து போக ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பின்பு அந்த 70 பேரும், கவனிய, 70 பேரை ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அவர்களை ஆசீர்வதித்து கிராமங்களிலே 2 பேராய் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் அனுப்பினார். வியாதியஸ்தர்களுக்காக செபிக்கும்படியாய் அனுப்பினார். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பேன் சொன்னால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் தமக்கு முன்னே 2 பேராய் அனுப்பினார். கவனிங்க, 2 பேராய் அனுப்பப்பட்ட அவர்களை ஆண்டவராய தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி ஆசீர்வதித்து அனுப்பினார் என்றால் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை என்ன செய்வதில்லை, சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர்
ஒன்றும் எங்களை சேதப்படுத்துவதில்லை, எந்த ஒரு சேதமும் எங்களுக்கு ஏற்படுவதில்லை. ஏனென்றால் அவருடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் வைத்திருக்கிறார், அவருடைய கிருபையை எங்கள் மேல் வைத்திருக்கிறார், அவருடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் வைத்திருக்கிறார், அவருடைய வல்லமை எங்கள் மேல் இருக்கிறது. ஒரு சேதமும் என்னை அணுகாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சீசர்களுக்கு இவ்வளவாய் ஆசீர்வதித்து அனுப்பினார். அதே வல்லமையை, அதே கிருபையை, அதே அபிஷேகத்தை, அதே பலனை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. நாம் விசுவாசிப்போம். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியாக ஒரு சேதமும் காணப்படவில்லை. நீங்கள் நானும் இன்றைக்கு சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு. அவர் நம்ம மேல் வைத்த கிருபை நிமித்தம் நீங்கள் நானும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு விளக்கும் எந்த ஒரு சேதமும் வராத அளவுக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய அபிஷேகம் நம்ம இருக்கிறது. ஆகையினால் கர்த்தருடைய பலத்தினால் ஆண்டவர் நம்மை மூடி மறைத்திருக்கிறார். 3 நபர்களை குறித்து நான் உங்களுக்கு வேகமாய் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவது தானியேலை குறித்து வாசிப்போம். தானியேலை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தானியேல் 1:8. ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, கவனிங்க, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு ஆண்டுடைய சமூகத்தில் எப்பொழுதும் வைராக்கியம் உள்ளவனாய், எப்பொழுதும் எந்த ஒரு தீங்கும், எந்த ஒரு கர்த்தருக்கு விருப்பமில்லாத எந்த ஒரு காரியமும் தனக்குள்ளே வராத அளவுக்கு ஒரு தீர்மானத்தோடு விசுவாசத்தோடு வாழ்ந்த கர்த்தருடைய பிள்ளை இந்த தானியேல். ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படலாகாது என்று சொல்லி அந்த போஜனத்தை வெறுத்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜ போஜனம் என்றால் எல்லாரும் எதிர்பார்க்கிற, எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி ஏங்குகிற ஒரு போஜனம். ராஜா விருந்தென்றால் எப்படி இருக்கும்? எதிர்பார்ப்பதற்கு மேலாய், நினைப்பதற்கு மேலாய், எல்லா விதமான சகல வஸ்துக்களும் நிறைந்த ஒன்றாயிருக்கும். அப்படிப்பட்ட ராஜ போஜனத்தை வெறுத்த இந்த தானியேல் அவன் வாழ்க்கையில பலவிதமான காரியங்களை சந்தித்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பை இந்த தானியேல் உணர்ந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தானியேல் ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படலாகாது என்று சொல்லி அதுல வைராக்கியப்படவராக இருக்கிறார். இன்றைக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில நம்மளை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் எவ்வளவு வைராக்கியமாயிருக்கிறோம். நம்முடைய வைராக்கியத்தை பார்த்து, விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறார். இந்த தானியேல் ராஜா போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படலாக என்று சொல்லி காய்கறிகளை சாப்பிட்டு, பருப்பு வகைகளை சாப்பிட்டு, அவர்கள் குடிக்கிற எந்த ஒரு பானத்தை நான் குடிக்க மாட்டேன். ராஜ்யத்தில் என்ன இருக்கும்? திராட்சை ரசம் பரிமாறப்படும், சுகபோகமான வாழ்க்கை, என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உதவி தள்ளிவிட்டு விசுவாசத்துல வைராக்கியமாய் ஜீவித்தார் இந்த தானியேல். அது மாத்திரமல்ல, அப்படி ஜீவித்தது நிமித்தம் அந்த தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை எல்லா வாலிபர்களை காட்டிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. காரணம் என்ன? ராஜ போஜனத்தை வெறுத்த
நாள் தன்னை தீட்டுப்படலாகாது என்று சொல்லி எல்லாவற்றையும் புறக்கணித்தான். இன்றைக்கு விட கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் அல்லது ஆண்டுடைய கிருபை நிமித்தம் எதையெல்லாம் நீங்க புறக்கணிக்கிறீர்களோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை புறக்கணிக்கும் பொழுது உங்களை ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் மற்றவர்களுக்கு முன்பாக சோர்ந்து போய் அல்ல, திடமுள்ளவர்களாய் தைரியமுள்ளவர்களாய் மாற்றுவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த தானியேல் எல்லா நிலையிலும் தேர்ந்து விளங்குகிற கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தார். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால், கவனிக்கணும், அவன் ராஜ போஜனத்தை வெறுத்தான். அது மாத்திரமல்ல, இந்த தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது. உங்களுக்குள்ள எனக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மையுள்ளவர்களாய், அவர்களை ஆளுகை செய்கிற அளவுக்கு ஒரு மேன்மையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் உலகத்தினால் வருகிற ஞானத்தை காட்டிலும் பரத்திலிருந்து வருகிற ஞானம் பெரியது. ஹல்லேலூயா. உங்களுக்கு மேலக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். அப்படிப்பட்ட கிருபையை இந்த தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆகையால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, விசேஷித்த ஆவியுள்ளவனாய் இருந்தான். பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல காலேபு யோசுவா குறித்து நான் வாசிப்போம் என்று சொன்னால், அவர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, காலேபும் யோசுவாவும் வேறே ஆவியுடையவர்களா இருந்தார்கள். அப்படின்னா எல்லாரும் போலவே இல்ல. விசேஷித்த கிருபை, விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த ஞானம் இவர்கள் மற்றவர்கள் பார்ப்பது போல் இவர்கள் பார்ப்பதில்லை. மற்றவர்கள் பேசுவது போல் இவர்கள் பேசுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆவி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்திடப்பட்டது என்பதை அறிந்தும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இக்கட்டான நிலையிலே ஜெபிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது, ஆண்டுடைய முகத்தை தேடக்கூடாது என்று சொல்லி ஒரு இக்கட்டான நிலையில கூட ஜெபத்தை நிறுத்தாத ஒரு தானியேல். ஹல்லேலூயா. ஆகையினால் தான் அவனிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவனுக்கு ஜெபிப்பதற்கு தடை வந்தது, ஆராதிப்பதற்கு தடை வந்தது, கர்த்தருடைய முகத்தை தேடுவதற்கு தடை வந்தது. ஆனாலும் இந்த தானியேல் எந்த ஒரு தடையும் பெரிதா எண்ணவில்லை. மாறாக எப்பொழுதும் போல 3 முறை ஆண்டவரை நோக்கி செபிப்பதற்கு ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தானியேல் ஆண்டவரை நோக்கி செபிக்க ஆரம்பித்தான். அங்கு ஒரு சட்டம் வருகிறது, ராஜாவை மாத்திரம் தான் 30 நாட்கள் வணங்க வேண்டும், வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, எந்த தெய்வத்திற்கும் ஆராதனை செய்யக்கூடாது என்று சொல்லி சட்டம் வரும் பொழுது இந்த தானியேல் அதையெல்லாம் ஒரு பெரிதா எண்ணாமல், அப்படி சட்டத்தை மீறினா சிங்கக்கவியில போடப்படுவார்கள், சிங்கக்கவியில போடப்பட்டால் சிங்கம் அவர்களை பட்சித்துவிடும் என்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தெரிந்து இந்த தானியேல் ராஜ போஜனத்தை வெறுத்த தானியேல், விசேஷித்த ஆவியுள்ள தானியேல், ஜெபத்தை நிறுத்தாத தானியேல், அப்படிப்பட்ட கிருபையை பெற்றிருந்த இந்த தானியேல் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் ஜெபிப்பதற்கு வருகிற தடைகளை மேற்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சேதமும் வராத அளவுக்கு ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பா என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை. சில நேரங்களில் உடனே ஜெபிக்க கூடாது என்று சொல்லி பலவிதமான நெருக்கங்கள் வரலாம், பலவிதமான
அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஆராதனையை, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மேன்மையை, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை தேடுகிற அந்த நிலையிலிருந்து மாறாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சேதமும் வராத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாப்பார். எந்த ஒரு காரியமும் என்னை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, என் விசுவாச வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் இருப்போம். எல்லா நிலையும் எல்லாரோடு இசைந்து அவர்களை போல் நான் சாப்பிடுவேன், அவர்களை போல் எல்லா காரியங்களையும் செய்வேன், அவர்களுக்கு செய்கிற எல்லாத்தையும் நானும் செய்வேன் என்று சொல்லி இல்லாமல் விசேஷித்த ஆவியிலவர்களாய், விசேஷித்த கிருபையிலவர்களாய், விசேஷித்த அபிஷேகம் உள்ளவர்களாய் எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு தேவ சமூகத்தில் அவர் முகத்தை நோக்கி பார்த்தார். ஒரு சேதமும் அணுகாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட நிலையில இருந்த தானியேலுக்குத்தான் கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்தார். வாசிக்கலாம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வாசிக்கலாம். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி ஆமைகளின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி ஆமைகளின் வாயை கட்டி போட்டார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு நாம் விசுவாசிப்போம். கொரோனாவின் வாயை ஆண்டவர் செய்வார், கட்டி போடுவார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக ஆகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வைராக்கியமாய் இருக்கிற, விசேஷித்த ஆவியுள்ளவனாய் இருக்கிற, செபிக்கிற ஒரு மனிதனையும் கொரோனா அணுகாத அளவுக்கு, சேதப்படுத்தாத அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சிங்கங்களின் வாய்களை என்ன செய்தார்? கட்டி போட்டார். சும்மா கட்டி போடல, தீட்டுப்படுத்தாதவருக்கு தன்னை காத்துக் கொண்டார். விசேஷித்த ஆவியை பெற்றிருந்தார், ஜெபிக்கிறவராயிருந்தார். ஆகையினால்தான் சிங்கம் அவரை தொடவே இல்லை. சிங்கம் அவர் பஞ்சுமத்தை போல இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த சிங்கங்களை எப்படி வளர்ப்பார் என்று சொன்னார், பல நாட்கள் பட்டினி கொண்டு மேல இருந்து ஒரு மனிதனை தூக்கி போட்டால் கீழே வருவதற்குள்ளாகவே கடித்து கொதறி சந்து சந்தா பிச்சு சாப்பிடுற அளவுக்கு அந்த சிங்கம் பசியோடு இருக்கும். அப்படி பசியோடு இருந்த அந்த சிங்கம் இந்த தானியலை ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது சொன்னால், சிங்கங்களின் வாய்களை ஆண்டவராகிய தேவன் தூதரை அனுப்பி என்ன செய்தார்? கட்டி போட்டார். இன்றைக்கும் பலவிதமான சிங்கங்கள் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி பிசாசு என்ன செய்கிறான்? கெச்சிக்கிற சிங்கம் போல் வகையை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். பாதுகாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரம் இருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு இருக்க வேண்டும். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதம் என்ன செய்யவில்லை, காணப்படவில்லை என்று வாசிக்கிறோம். அப்படியானால் நீங்கள் நானும் ஆராதிக்கிறவர், நீங்கள் நானும் விசுவாசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், அவரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் வராத அளவுக்கு ஆண்டவர் பெரிய பாதுகாப்பை கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், தானியேலுக்கு ஒரு சேதமும் வரவில்லை என்று பார்த்தோம். இரண்டாவதாக பவுலை குறித்து வாசிக்கிறோம். பவுல் கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்து கொண்டிருந்தான். பல முறை ஆண்டுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம், ஆண்டுடைய வார்த்தைகளை சுவிசேஷமாய் அறிவித்தது நிமித்தம் சிறைச்சாலையை தள்ளப்பட்டார். அப்படி தள்ளப்பட்டு கடல் பயணமாய் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு தீவிர போய் சேர்ந்த போது அவருக்கு ஒரு சேதம் அணுகிற அளவுக்கு பிரச்சனை வந்தது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று. கவனிங்க, எப்படி நடக்குமா? அவனுக்கு வீக்கம் கண்டு, அப்புறம் அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கும் நிறைய பேர் எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னா, சின்ன ஜுரம் வந்துருச்சா அவ்வளவுதான் முடிஞ்சு, கொரோனா வந்துருச்சா சரி 2 நாள் செத்து போயிடுவான் அப்படின்னு செஞ்சு கொண்டிருக்கார்கள், பார்த்துக் கொண்டிருக்கார்கள். ஒரு சேதமும் வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க கவனிங்க, பவுலை பார்க்கறவங்க எப்படி பார்க்கறாங்க? அவனுக்கு வீக்கம் கண்டு.
அப்புறம் அல்லது சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவனை பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து கொண்டிருக்கிற அந்த நிலையிலே என்ன நடந்தது வாசிக்கலாம். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. வெகு நேரம் காத்திருந்தும் இவனுக்கு ஒன்றும் ஒரு சேதமும் வரவில்லை. காரணம் என்ன? எதனால இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு விரியன் பாம்பு என்ன செய்தது? இவன் கையை கவிக்கொண்டது. விரியன் பாம்பு கையை கவிக்கொண்டால் சிறிது நேரத்தில் தீக்கம் கண்டு அதன் சடியா கீழே விழுந்து சாவான் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் சீசர்களை அனுப்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சர்ப்பத்தை எழுப்பீர்கள், சாவுக்கு எதுவான எதை குடித்தாலும் என்ன செய்வதில்லை, சேதப்படுத்துவதில்லை என்ற வாக்கின்படி சர்ப்பம் இவனை கவ்வினாலும் அந்த சர்ப்பத்தின் மத்தியில எந்த ஒரு தீங்கும் அணுகாத அளவுக்கு கர்த்தர் இந்த பவுலை ஆண்டவர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த பவுலுக்கு தெரியும், ஆண்டவராகிய தேவன் தூதரை அனுப்பி நீ சாக மாட்ட, ராயனுக்கு முன்பாக உன்னை காட்டணும் அப்படின்னு முதல் நாளே சொல்லிட்டார். ஆகையினால என்ன நடந்தாலும் எனக்கு என் ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேறும் வரைக்கும் என் ஜீவன் என்னை விட்டு போகாது. ஹல்லேலூயா. அப்படின்ற வைராக்கியம், விசுவாசம் இந்த பவுலுக்குள்ள இருந்தது. நீங்க வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். திடமனதாயிருங்கள் என்று சொல்லுகிறேன். கவனிய, கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம். அப்படின்னா எந்த ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டீங்க, சாக மாட்டீங்க. கப்பல் சேதம் மட்டும்தான் வரும், வேற எந்த சேதமும் வராது. எப்படியா இவ்வளவு தைரியமா சொல்றி அப்படின்னு கேட்டா கீழே தொடர்ந்து வாசிக்கலாம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதரானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவனுக்கு எந்த சேதமும் வராதுன்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார். பாம்பு கடிச்சாங்க, நடு கடல்ல விழுந்தாங்க, என்ன நடந்தாலும் இந்த பவுலுக்கு என்ன வராது, உயிர் சேதம் வராது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில 2004ஆம் ஆண்டு நான் இருக்கிற பகுதியில, கஸ்பாவரம் பகுதியில ஆலய வேலையை தொடங்குவதற்கு வேலைகளை ஆரம்பித்து வேலை நடந்து கொண்டிருந்தது. பணம், போதிய பணம் இல்லாத நிமித்தம் நானும் சேர்ந்து வேலை செய்வேன். கடக்கால் தோண்டுவது, கலவையை கலந்து அந்த கெட்டுவதற்கு தேவையான கலவைகளை அள்ளி கொடுப்பது, செங்கல் எடுத்து கொடுப்பது, இப்படி எல்லா வேலைகளையும் நானும் சேர்ந்து செய்து கொண்டிருந்தேன். அப்ப எனக்கு இருப்பதற்கு ஒரு வீடு கிடையாது, இந்த பொருட்களை வைப்பதற்கு எந்த ஒரு குடிசையும் கிடையாது. ஆகையினால் என்னுடைய தகப்பனார் என்னோடு இருந்தால், அப்ப இந்த சபையின் அருகில ஒரு சின்ன ஓலக்கொட்டகை போட வேண்டும் என்று சொல்லி பிரயாசம் எடுத்து நானும் தகப்பனாரும் சேர்ந்து அந்த ஓலக்கொட்டகை போடுவதற்கு வெளியாட்களை கூப்பிட்டு போடவிட்டால் அதற்கு சில பண காரியங்கள் இல்லை என்று சொல்லி நானும் என் தகப்பனாரும் சேர்ந்து அந்த ஓலக்கொட்டகையை நாங்கள் போட ஆரம்பித்தோம். அந்த ஓலக்கொட்டகை 8க்கு 6 ஒரு சின்ன ஓலக்கொட்டகை. அந்த ஓலக்கொட்டகை எல்லாம் போட ஆரம்பித்தோம். அதுக்கு சில பொருட்களை வாங்குவதற்காக நான் வெளியே கடைக்கு போக வேண்டியது இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் கடைக்கு போயிட்டு திரும்புவதற்கு முன்பாக எங்க அப்பா அந்த ஓலக்கொட்டையுடைய அந்த கீட்டெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கும் பொழுது மதியான வேலையில ஒரு நல்ல பாம்பு அந்த ஏரியாவில் அந்த சபை கட்டுற இடம் மாத்திரம்தான்
கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு. அது எல்லாம் காலிக்கிறோம். ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருந்துச்சு, கரண்ட் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில ஒரு பெரிய நல்ல பாம்பு கடந்து போகும் பொழுது 2 சகோதரிகள் பார்த்து என்னுடைய தகப்பனாரை பார்த்து, ஐயா பெரிய நல்ல பாம்பு போகுது அப்படின்னு சொல்லி அவர் போய் பார்த்து அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அது போயிடுச்சு. நான் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் வருகிறேன், கடைக்கு போயிட்டு வர்றேன். இப்படி தகப்பனா என்னை பார்த்து இப்படி ஒரு பெரிய நல்ல பாம்பு போகுது. அன்றைக்கு இரவு என்னுடைய தகப்பனா அந்த குடிசையிலே என்னை தங்க வைத்து விட்டு ஊருக்கு கடந்து செல்ல வேண்டும். அவங்க சொந்த ஊருக்கு போனோம். விருதுநகர் மாநிலத்தில் குமாப்பட்டி என்ற கிராமத்துக்கு அந்த ஊர்ல ஒழித்து அவர்களை பார்க்க வேண்டும். அன்னைக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னை பார்த்து என்னுடைய தகப்பனார் அழுதான். இப்படி வெட்ட வெளியில கரண்ட் கிடையாது, எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது, இப்படிப்பட்ட குடிசையில உன்னை விட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி அழுத போது நான் சொன்னேன், என்னை கொண்டு என் ஆண்டவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது திட்டம் நிறைவேறும் வரைக்கும் என் ஜீவன் என்னை விட்டு போகாது என்று சொன்ன போது என் தகப்பனார் மிகவும் அழுதான். கெட்டி பிடித்து அழுதுவிட்டு ஜெபித்து கடந்து போனார். நாட்கள் கடந்தன. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 16 வருடங்களை கடந்து விட்டேன். சில நாட்கள் சில மாதங்கள் அந்த குடிசையில தங்கிறது. ஆனா ஒரு சேதமும் அணுகாதவர்கள் ஆண்டவர் பாதுகாத்து அதே நிலையில ஆண்டவர் என்னை வைக்கவில்லை. இன்னைக்கு எனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து, மனைவியை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, தேவையான வாகனத்தை கொடுத்து இன்றைக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய திட்டத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் நமக்கு ஒரு சேதமும் வராது. அல்லேலூயா. இதை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்வோமேயானால், நாம் விசுவாசிக்கிறவை இன்னார் என்று அறிகிற அந்த அறிவு நமக்கு இருக்குமேயானால் எந்த சேதமும் நம்மை அணுகாது. அதற்காக நமக்கு பிரச்சனை வராது என்று சொல்லி அல்ல. பிரச்சனை வந்தது, வியாதிகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பல விதமான உபத்திரவங்கள் வந்தது, இல்லாமைகள் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை கைவிடவில்லை. அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில எந்த சேதமும் வராத அளவுக்கு அவர் ஒரு பெரிய பாதுகாப்பை, ஒரு பெரிய அனுக்கிரகத்தை உன்மேல வைப்பார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அன்றைக்கு சிங்க கவியில இருந்த தானியேலை ஒரு சேதமும் அணுகாத அளவுக்கு பாதுகாத்தான். விரியன் பாம்பு பவுலை கவியின போது வீக்கை கண்டு சாவார் என்று சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த நிலையிலே கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை அந்த பவுலுக்கு ஆண்டு உண்டாக்கி கொடுத்தார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த பவுலை கைவிடவில்லை. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எல்லா நிலையிலும் பாதுகாத்து எந்த சேதமும் வராத அளவுக்கு நம்மை நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதே தானியேல் புத்தகத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற 3 பேரை குறித்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பொற்சிலையை வணங்கவில்லை என்று சொன்னால் அக்கினி சூழலே தூக்கி போடப்படுவீர்கள் என்று சொல்லும் போது, அக்கினி சூழலே தூக்கி போட்டாலும் நீ நிறுத்தி வைத்திருக்கிற பொற்சிலை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று சொல்லி தைரியமாய் என்றார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவனைகளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் செய்ய மாட்டோம், நிறுத்தி வைத்திருக்கிற பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி தைரியமாய் விசுவாசத்தோடு சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சேதம் வராத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். வாசிக்கலாம். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அக்னி சூழ்நிலை போடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையிலே உங்கள் நடுவிலே ஆண்டவராகிய தேவன் 4வது ஆளாய் அவரும் உலாவை கொண்டிருப்பார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிட மாட்டார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. வாசிக்கிற அடுத்த வசனம். நேபுகாத்நேச்சார் ஏறுகிற அக்கினி சூளையில் உன்னதமான தேவனுடைய தாசனாகிய என்பவர்களே வெளியே வாருங்கள்.
சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அக்கினியின் நடுவில் என்ன செய்தார்கள்? வெளியே வந்தார்கள். அந்த புருஷரின் சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யாமனா, அக்கினியில தீ போட்டா, தூக்கி போட்ட நிமிஷத்துல அந்த உடம்பு மேல போட்டுக்க ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் கருகி கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு சாப்பாயிருவாங்க. ஆனா ஒரு சின்ன அந்த அக்கினியினுடைய தீயினுடைய கருகின வாசனை விட அவங்க மேல இல்ல. தொடர்ந்து வாசிங்க. அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய தாழ்மைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது, அக்கினியின் மனம் அவர்கள் மேல் காணப்படாமல் இருந்ததை கண்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியா அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இன்னைக்கு நாம் விசுவாசிக்கிறோம். இதுவரைக்கும் நாம் கடந்து வந்தது நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பணத்தினால் அல்ல, மற்றபடி நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆரோக்கியத்தினால் அல்ல. அவன் நம்மை வைத்திருக்கிறது, அவன் நம்மை வைத்திருக்கிற அபிஷேகம், அவர் நம்மை வைத்திருக்கிற பாதுகாப்பு, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுகம். ஆகினால் அப்படிப்பட்ட கிருபை உங்கள் மேல் என் மேல் இருக்கிற அந்த கிருபையினால்தான் நம்ம ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம். அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்து ஒரு சேதமும் அணுகாதவருக்கு நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிறார். அந்த தேவன் இந்த மாதம் முழுவதும், இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நடத்துவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை. ஆகினால் தானியேலுக்கு ஒரு சேதமும் வராத அளவுக்கு பாதுகாத்தார். பவுலுக்கு பெரிய பாம்பு கையை கவிக்கொண்டது, ஒரு சேதமும் வராத அளவுக்கு பாதுகாத்தார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ 3 பேரும் எரிகிற அக்கினி சூளையில் தூக்கி போடப்பட்டார். அக்கினி சூளையின் நடுவிலே ஆண்டவர் இறங்கி வந்து உலாவினார். அவர்களுக்கு ஒரு சேதமும் அணுகாத அளவுக்கு பாதுகாத்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் குடும்பத்தின் அவர்களையும் எல்லா நிலையிலும் பாதுகாப்பார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை. அப்படி பாதுகாக்கபடியா தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு காத்திருப்போம். நம்மை ஆண்டவர் பாதுகாக்கபடியா முழங்கால் பண்ணிட்டு நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் செல்லிக்கிறோம். எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தருகிறார். 7 மாதங்கள் பல விதமான கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே என்ன நடக்குமோ என்று சொல்லி அழுது கொண்டிருந்தோம். ஆண்டவரே 7 மாதங்களில் அற்புதமாய் பாதுகாத்தாங்க. 8வது மாதத்துடைய முதல் வாரங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, எங்களுக்கு ஒரு சேதமும் அணுகாத அளவுக்கு பாதுகாத்த ஆண்டவர் இந்த மாதமும் ஒரு சேதமும் அணுகாத அளவுக்கு ஆண்டவரே, பொருள் சேதமோ பண சேதமோ உயிர் சேதமோ எந்த ஒரு சேதமும் அணுகாத அளவுக்கு எங்களை எங்கள் தேவன் பாதுகாத்ததற்காய் நன்றி அப்பா. இன்னும் எங்களை பாதுகாக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரி, ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோட நீ முழங்கால் போட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். நீ ஜெபிக்கிற இந்த நேரத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து உன்னை பலப்படுத்தும், உன்னை சுகப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற இந்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய வார்த்தை உன்னை குணமாக்கும், கர்த்தருடைய வார்த்தை உன்னை சுகமாக்கும், உனக்கு இருக்கிற பலவீனங்களை மாற்றும், உடைய எல்லா கட்டுகளையும் உடைக்கும். ஒருவேளை பலவீனத்தோடு என்ன செய்ய போறேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி, எல்லா பிரச்சனையும் மாற்றுவதற்கு என் ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். கண்களை மூடி இருக்கிற இடத்துல செபிக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். செபிக்கலாம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சமூகத்திலே கூடி ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் நீ பாராட்ட பிரதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த 7 மாதங்களில் அற்புதமாய் கடந்து வரப்படி 8வது மாதத்துடைய முதல் வாரத்துக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட வாக்குத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியா அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்ற வாக்கியின்படி நாட்களும் உண்மையை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் தருகிறவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் பாதுகாக்கிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர், எங்களை பாதுகாத்து
எல்லா தேவையை சந்தித்து அற்புதமாய் நடத்த போறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவர். வியாதியோடு பலவீனத்தோடு முழங்கால் படித்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாக தொடுவீராக. வியாதியின் கூறுகளை பிடித்து எறியபடியாக செபிக்கிறோம். வல்லமை இறங்கி வருவதாக. சுகமாக்க வல்லமை இறங்கி வரட்டுமானவர். அற்புதத்தின் கரத்தை நீட்டுவீராக ஆண்டவர். எல்லா கத்திலும் உடைக்கப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, தழும்புகளால் குணமான இந்த வார்த்தை தழும்புள்ள கருத்தை நீட்டி குணமாக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, தானியலை ஒரு சேதம் அணுகாத அளவுக்கு பாதுகாத்து, பவுலை ஒரு சேதம் அணுகாத அளவுக்கு பாதுகாத்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 பேரையும் ஒரு சேதம் அணுகாத அளவுக்கு பாதுகாத்து, அதே ஆண்டவர் இன்றைக்கும் செய்து எங்களையும் பாதுகாத்து சாட்சியா நிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். கிருபைக்கு பேர் அபிஷேகம் எங்கள் மேல தீமைக்கு பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் நாம் செபிக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அன்பிற்கும் காவல் சமாதானம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பெற்றிருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.